தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இன்னொரு ஆங்கில இதழுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத மீண்டும் 4வது முறையா உறுதிப்படுத்துறார். இதை எப்படி நம்ம பார்க்கறோம்? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது எந்த சந்தேகம் இருக்கு? பழனிசாமி வெளியே போயிட்டு வர முடியாதுன்னு ரொம்ப வேகமா பேசினாரு. உடனே இசட் பிரிவு பாதுகாப்பு போட்டாங்க. தெரிஞ்சிருச்சு. நம்மளை கைதி ஆக்கிட்டாங்க. பணைய கைதிங்க. அந்த பாதுகாப்பு கொடுத்தாலே நீங்க போலீஸ் வளையத்துக்குள்ளார வந்துட்டீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே உடனடியாக அமித்ஷா கிட்ட போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. ரோட் ஷோ போறார், பின்னாடி வானதி சீனிவாசன் அந்த வண்டியில் நின்றுட்டு வர்றாங்க. தனியா ஊர்வலம் கூட போறதுக்கு முடியாது. நீ தனியா ஆட்சி நடத்த போறியா? தான் கேள்வி. ஊர்வலம் போறதுக்கு கூட உன்னை பாஜக தனியா போறதுக்கு அனுமதிக்கல. இசட் பிரிவு பாதுகாப்பு போலீஸ் புடைச்சூட வானதி சீனிவாசன் மேற்பார்வையில் நீ போற, அப்புறம் நீ தனியா ஆட்சி அமைச்சிருவியா? ஆனா அவர் சொன்னதுல தப்பு ஒன்றும் இல்லை. கூட்டணின்னு சொல்றதெல்லாம் இது பண்ணல. எங்களுடைய இன்னொரு பிரிவான பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னோம். அதுதான் கரெக்ட். கூட்டணின்னா வேற கட்சியா இருக்கணும். வேற கட்சி இல்லையே, அவங்களே தானே, அவங்க கட்சியா தான். பழனிசாமி வேற, அமித்ஷா வேறன்னு சொல்ல. ஆனா திரும்ப இன்னைக்கும் மறுப்பு சொல்லியிருக்காரு எடப்பாடி. அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும் 2026 அப்படின்னு. அப்ப வந்து பாஜக அங்க எல்லாம் வந்து அதிமுகங்கிற பேர்ல பதவி ஏற்றுக்குவோம். பதவி பிரமாணம் பண்ணும்போது நானும் அதிமுக சொல்றேன். இந்த கூட்டணி மந்திரி சபை இதை தொடர்ந்து 4வது முறையா சொல்றாரு. எடப்பாடிக்கு ஏதோ நெருக்கடி கொடுக்கிறதா அமித்ஷா? நெருக்கடி கொடுத்ததுனால தாங்க நான் தான் சொல்றேன். இஜெட் பிரிவு பாதுகாப்பு என்னத்துக்கு அர்த்தம்? எங்க ஒரு ரோட் ஷோ, ஒரு ஊர்வலம் போறதுக்கு அவரை தனியா விட மாட்டேன்னு பாஜக ஆளுங்கள்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டா என்னங்க அர்த்தம்? பணைய கைதியா இருக்காரு. வேற ஏதாவது மாத்தி பேச்சிட போறாருன்னு பக்கத்துல நிக்கிறாங்க, ஜாக்கிரதைன்றாங்க. அதனாலதான் கோயில் நிலத்தை எல்லாம் கோயில் இருக்கிற 3% கொடுத்தாரு. மக்களுக்கு உபயோகப்படுத்தாது பாஜகவுடைய குரல். அமித்ஷா வந்து அமித்ஷா நெருக்கடியே இவரால தாங்க முடியல. இவர் எப்படி தமிழகத்தை மீட்க போறேன்னு கிளம்பியிருக்காரு சார். எழுதி கொடுத்த படிக்கிறாரு. நீங்க அதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பாஜக எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டு வர்றாரு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்னமோ ஐயாங்க கம்பராமாயணத்தையே சேக்கிலார் எழுதுறதா சொன்னவராச்சு. அவருக்கு இதெல்லாம் என்ன புரிஞ்சிருக்க போகுது? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்றாரு சார். எழுதி கொடுத்தே படிக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு பாருங்க சார். ஏற்கனவே இந்த தமிழகம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து உங்களுடைய இனிய நண்பர் ஆளுநர் ரவி வந்து பயன்படுத்தினார். தமிழ்நாடு தமிழகம் இது ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. இப்ப எடப்பாடியும் தமிழகத்தை மீட்போம்னு சொல்றாரே சார். அந்த பேர் 2 பேருமே இருக்குது. தமிழகம்னு இருக்குது, தமிழ்நாடுன்னு இருக்குது. தமிழகம்னா தமிழ் நெஞ்சம். அகம்ன்றது நெஞ்சு. தமிழகம்னா தமிழ் நெஞ்சம். தமிழ்நாடுன்னு போது ஒரு தேசமா மாறுது. படிக்கும் போது ஒரு தனி நாடா மாறுது. அருணாச்சல் பிரதேஷ்னு வைக்கிறீங்க, அது தனி நாடாயிடுச்சு. அதனாலதான் உங்களோட அவங்க சேர மாட்டேங்கிறாங்க. நாகாலாந்து தனி நாடாகி போச்சு. அவங்களாம் உங்களோட சேர மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். மணிப்பூர் போனபோது அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியான்னு தான் நான் அறிமுகப்படுத்தேன். அஸ்ஸாம் ஹில் ஸ்டேஷன் ஹில் யூனிவர்சிட்டி கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு போறேன். அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன அறிமுகப்படுத்துறார். டாக்டர் காந்தராஜ் இஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் த அஸ்ஸாம் ஹில் யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் என்ன அறிமுகப்படுத்துறது. டாக்டர் காந்தராஜ் ஃப்ரம் இந்தியா. பயந்து நடிக்க அன்னைக்கு ராத்திரியே விட்டா போது இந்தியாவுக்கு வந்தெல்லாம் வந்துட்டாரு. ட்ரெயின்ல ஏறுறங்க, கல்கட்டாவில் ஏறுறோம். ஜல்பைகுரின்னு ஒரு ஊர் வருது, அது அஸ்ஸாம் பார்டர். அதுக்கப்புறம் நீங்க இந்தியர்கள் கிடையாது, அதெல்லாம் வேற. ட்ரெயின் ஃப்ரம் இந்தியா ஆகிறான்.
ஜல்பைகுரிங்கிற ஸ்டேஷனோட இந்தியா முடிஞ்சு போகுது. அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் எல்லாமே வேறு தான். எல்லாம் யூஆர் ஃப்ரம் இந்தியா தான். அரேயாவோ மேர மேர்பான் மேமான், வாருங்கள் எங்கள் விருந்தினர். அங்கெல்லாம் கிடையாது, இந்தியா கிடையாது. அதான் அருணாச்சல் பிரதேஷ் போறீங்கன்னாக்கா அந்த இந்தியா பார்டர் ஏறின உடனே அந்த பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. ட்ரெயின் கிடையாது, கம்ப்ளீட்டா நம்மளை செக் பண்றாங்க. அருணாச்சல பிரதேஷ். ஆமா, ஃப்ளைட்டுக்கு போகும்போது எப்படி அந்த இந்த செக் பண்றாங்களோ அந்த செக்கை பூரா பண்ணிட்டு தான் நம்மளை அலோவ் பண்றாங்க. ஆர்மி வந்து பண்ணுது. அப்புறம் அது எப்படி நம்ம நாடு இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டி பூரா ஃபாலோ பண்றீங்கன்னா அது எப்படி உங்க நாடுன்னு சொல்றீங்க? அங்க போனாக்கா பரங்கிமலை மாதிரி ஒரு மலை இருக்குது. ஒரு 10வது அந்த நான் தங்கிறது ஈட்டா நகரில் தங்கிறது. அங்கேருந்து ஒரு 25வது மைலில் போனாக்கா அந்த மலை ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சைனா அவ்வளோ க்ளோஸாக இருக்குது சைனீஸ் பார்டர். இவன் பூரா சைனீஸாக இருக்கிறான். மங்கள் முகம் அது கல்கட்டாவிலேயே அந்த மங்கள் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபேஸ் வந்துடும். ஓகே, கல்கட்டாவிலேயே பார்த்துடலாம். ஜல்பைகுரி தாண்டிக்கிட்டா மூஞ்சே வேறத்தான். முகமே மங்கோலிய முகத்தான். சார், குறிப்பா அந்த அறநிலையத்துறை அது இன்னைக்கு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. எதற்காக உருவாக்கப்பட்டது? அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன சார்? அறநிலையத்துறை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? தமிழ்நாடுங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றோமே, சென்னை மாகாணமா இருந்தது. அது ஒரிசாவினுடைய பெர்ஹாம்புகர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு கீழே திருநெல்வேலி வரையிலும் தெற்குல அப்படியே முழு ஆந்திரா எல்லாம் சேர்த்து திருநெல்வேலி வரையிலும். மேற்கே வந்து இது மணிப்பால், மங்களூர், சுப்பிரமணிய ஸ்தலா, மலபார், கண்ணனூர், கொச்சி, இது எல்லாம் மேற்கே. கிழக்கே வந்து கடல். இது வந்து சென்னை மாகாணம். ஃபுல்லா அன்னைக்கு வந்து சென்னை மாகாணத்துல ஆந்திரர்கள் மிக அதிகம். அப்ப வந்து இருந்தவங்கலாம் யாருனாக்கா பொப்பிலி ராஜா, பனகல் ராஜா, விஜயநகர ராஜா, வெங்கடகிரி ராஜா, இது போன்ற பல மன்னர்கள் குறுநில மன்னர்கள். இவங்கெல்லாம் தான். அதான் பாண்டி பசார், அங்க பனகல் பார்க், பனகல் ராஜா பிரதம மந்திரி, சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நடேஷ் முதலியார் பார்க்குன்னு இருக்கும், ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடையது. இவங்க 1920 வெள்ளையர்கள் வந்து முதன் முறையாக இந்தியர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த போது சென்னை மாகாணம் முழுக்க வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கையில் வந்து. ஜஸ்டிஸ் பார்ட்டியை உருவாக்கினவங்களாம் இவங்க தான். பிடி தியாகராஜர், பனகல் ராஜா, பொப்பிலி ராஜா, விஜயநகர ராஜா, வெங்கடகிரி ராஜா, நடேஷ் மொழியார், டிஎம் நாயர் எல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கினாங்க. இதுல வந்து விஜயநகர ராஜா யாருன்னாக்கா கிருஷ்ணதேவராயனுடைய நேரடி வாரிசு. அவர் என்ன சொன்னாரு, திருப்பதி கோயில்ல கிருஷ்ணதேவராயன் கொடுத்த நகைகள் அத்தனையுமே வைரங்களும் வைடூரியங்கள் எல்லாமே ஈயம் பித்தளையா மாறிடுச்சு. இவனுக்கு அடிச்சிட்டானு. திருப்பதி கோயில்ல கொடுத்ததா சார்? கிருஷ்ணதேவராயன் பல கோடி இன்னைக்கு வச்சாக்கா இந்தியாவுக்கு பட்ஜெட் போட வேண்டியதுல அப்போ அத்தான வைரம், வைடூரிய, மாணிக்கம், கோமேதகம் நீங்க சொல்றது எல்லாம் மூட்டை மூட்டையா கொடுத்துருந்தான் திருப்பதி கோயில். அத்தனையோ கூடாங்கள் இன்னைக்கு. அதவர் தான் விஜயநகர் இவனுக்கு ஒரு 3% காரன் பூராத்தை கொள்ளடிக்கிறார். கோயில் சொத்தை பாதுகாக்கணும். அதனுடைய விளைவுதான் இந்து அறநிலையத்துறைன்னு வச்சது காரணம் அதுதான். இந்து சமய அறநிலையத்துறை. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு வர்ற சர்ச்சில் வர்ற காசு வந்து பள்ளிக்கூடமா மாறுது, மருத்துவமனையா மாறுது, அநாத ஆசிரமா மாறுது. முஸ்லிம்களுடைய மசூதியில் வர்ற பணம் வந்து மதரசா பள்ளிக்கூடங்களா வருது, மருத்துவமனைகளா வருது, யுனானி வைத்தியசாலைகளா வருது. இந்த காசு இவன் வீட்டுக்கு போகுது. நான் படித்த பள்ளிக்கூடம் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் கேத்தலிக் ஃபாதர்களால் நடத்தப்பட்டது. கேத்தலிக் சர்ச் எங்க பிஷப் நடத்தின ஸ்கூல்.
என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் படித்தது சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அந்த கன்னிமார்களான மதர் சுப்பீரியரால் நடத்தப்பட்டது. ரெண்டுமே பிஷப்பால் நடத்தப்பட்டது. எங்க 2 பேர்த்துக்கு இதுக்கு மத்தியில் ஒரு மருத்துவமனை, ஒரு அனாத ஆசிரமம், எல்லாமே ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து லண்டன் மிஷனரி ஸ்கூல்னு வச்சாங்க. அவங்க அந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல அவங்க பூரா நடத்தினாங்க. அந்த காசெல்லாம் மக்களுக்கு வந்தது. இங்க உண்டியல போடுற காசு பூரா இவன் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். அதெல்லாம் வச்சுதான் இந்திய சமய அறநிலையத்துறைன்னு ஆரம்பிச்சு திருப்பதியில வர்ற காசை அவங்க திட்டம் போட்டாலும் கூட திருப்பதியில வர்ற காசை எடுக்க முடியல. அஞ்சையாவா யாரோ வந்து அமைச்சரா வந்த போது தான் திருப்பதியில விழுகிற காசை பூரா மக்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்லி திருப்பதியில் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி, வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் பழனியில வர்ற காசை வந்து கல்விகளுக்கும் மருத்துவமனைக்கும் அனுப்பினாங்க. எம்ஜிஆர் கூட கல்லூரிகள்ல தொடங்கி பக்த உச்சத்துல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அந்த காசெல்லாம் பயன்படாது. 2 கோயில்ல ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுங்க சட்டபூர்வமா தடுக்க வயது. அது சிதம்பரம் கோயில், தெளிவானந்தனர்கள் 500 குடும்பம் வர்ற காசு பூரா அடிக்கிறானு, சாப்பிட்றானு. ஒன்று பக்கத்துலேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு. இவன் காசு கொடுக்கறது இல்லை. இந்த காசு எங்க போதுன்னு இன்னைக்கு ஊர்ல இல்லை. ஒரு அது அறநிலையத்துறை எடுத்தவொன்னு கோர்ட்ல கேஸ் போட்டானுங்க. அவங்க ஜட்ஜா இருந்தாரு. சனாதனத்தை எப்படி நீங்க அவங்க கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு ஊர்ல அவங்க கிட்ட தான் இருக்கு. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதுங்க சிதம்பரம் கோயில். அந்த கோயில்ல வந்து ஒரு மண்டபம் வந்து இப்ப இவ்வளவு பெரிய மண்டபம். அது மேற்கூரை வந்து தங்கத்தால் வேயப்பட்ட கூரை, தங்கம். இப்போ பல இருக்கும். இப்ப கூரை இருக்குது, தங்கம் இல்லை. 500 குடும்பம் எடுத்துட்டு போட்டார். இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்திய அறநிலைய சமயத்துறை வந்தது. கல்வி கற்கணும்னு சொல்லி கல்வி சாலைகள்லாம் வச்சாங்க. அதைத்தான் இப்போ பழனிசாமி கோயிலுக்கு வர்ற காசு அந்த 3%காரருக்கு போகணும்னு பாதாடுறாரு. முழு சங்கியா மாறிட்டார். இந்த கோயில் பாஜகவோட தீவிரமான சங்கியா மாறிட்டார். கோயில்ல வர்ற காசு அடித்தட்டு மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் கல்வி கொடுக்கிற சாலைகளா வர்றதுக்கு அந்த காசை செலவு பண்ண கூடாது, அதை அவங்க தான் எடுத்துட்டு போகணுன்றார். எந்த அளவுக்கு மாறி இருக்காரு. மாறல, அவரால் தான் படிக்க கூடாதுங்கிற தீவிரமா இருக்கார். சார், இது எடப்பாடியோட இந்த ஸ்டேட்மெண்ட் பயங்கர எதிர்ப்பு, தமிழகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்வினையை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த அஇஅதிமுகங்கிறது தீயை எடுத்திருக்காங்கிறது தான் நம்ம வேண்டுகோள். அமித்ஷா முகன்னு போட்டிருக்கு. அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு போட்டிருக்கு. அந்த தீய போட்டுட்டு என்ன திராவிடத்தை சேர்த்திட்டு இருக்கு. உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பொழைக்கிறதுக்கு வந்தவங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். எம்ஜிஆர் வந்து பொழைக்கிறதுக்கு வந்தவங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். ஜெயலலிதா கூட ஒரு பிராமண பெம்பளையா இருந்து கூட அவங்க வந்து கோயில் காசெல்லாம் கல்லூரிகளுக்கு பயன்படுத்தணும் தான் அங்க போனார். இல்ல, அதை வந்து நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அறநிலையத்துறையில இருந்து கட்டினா அதுக்கு கொஞ்சம் ஃபண்டு தான் கொடுப்பாங்க, உயர்கல்வித்துறை மற்ற கல்வித்துறையில இருந்து கொடுத்தா அந்த கல்லூரிக்கான ஃபண்டு ஃபுல்லா கிடைக்கும்ல சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்தானே கட்டணும். அறநிலையத்துறை வந்து அந்த கோயில யாருடைய நல்லா அது இவ்வளவு இருக்குது. அவருக்கு புரியாது, இதெல்லாம் தெரியாம. ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலையில சுட்டு கொண்டது நானே டிவியில் பார்த்தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன புத்திசாலி அவர். ஒவ்வொரு கோயிலையும் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல இத்தனை மாடுகள் இங்க வளர்க்கப்படுகின்றன, இதுல கறக்கப்படுகின்ற பால் யாருக்கு போய் சேரணும், இந்த மாட்டுக்கு தீவனம் யார் கொடுப்பா, அந்த பர்ணசாலைன்னு பேர். இதுல இது பண்ற பிரசாதங்களுக்கு வரக்கூடிய அரிசிக்காக இந்த கோயிலுக்கு சேர்ந்தப்பட்ட அந்த நிலம் இருக்குது. அந்த நிலத்துல விளையிற இவ்வளவு அரிசியும் அந்த தானியங்களும் இங்க வந்து பிரசாதத்துக்காக பயன்படுது. கல்வெட்டு இருக்குதுங்க, ஒவ்வொரு கோயிலும் இருக்குதுங்க. நிறைவேறுது அது மாதிரி. அந்த நிலமெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கா. கபாலி கோயில் இருக்குதுங்க, சுத்தி கடைகள் இருக்குது, பெரிய பெரிய கடைகள் அவங்களுக்கு போயிடுச்சு. வாடகை என்ன திரும்பல அந்த கோயில்களுக்கெல்லாம், அவ்வளவு பெரிய கடைகளுக்கெல்லாம் 200 ரூபாய் 300 ரூபாய் வாடகை கேட்டா நாங்க அந்த காலத்திலேயே போட்டோன்றாங்க. அதையெல்லாம் எடுத்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம இப்போ பண்றோம். தடுக்கிறார், அவங்க அனுபவிக்கிறோம், சனாதனவாதிகள் அனுபவிக்கணும், 3%காரர் அனுபவிக்கிறது.
கல்வி வேணாங்கிறாருங்க. பாஜகவுடைய முழு சங்கியா மாதிரி இருக்காருங்க. இப்ப சார், இப்ப இந்த அறநிலையத்துறை இது சார்ந்த தாக்குதலை பிரச்சாரத்திலுடைய முதல் ஆயுதமா வச்சிருக்கிறார். நீங்க சொன்னது வந்து அதிமுக பாஜக வேற இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். சில பத்திரிகையாளர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொன்னது அதிமுக பாஜக ஜெல் ஆகல, அது வந்து கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிதான் பாஜக கூட்டணின்னு சொன்னாவே ஒரு ஓட்டு கூட விழுவாது. 10 தொல்லி பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டாருங்க. கடைசி 3 தேர்தலில் நிக்கவே இல்லையே. புறக்கணிக்கிறேன்னு ஏதோ கதை சொல்லிட்டு நிக்காம விட்டாரு. இல்ல நீங்க நேர்மையா இடத்துல அதனால நிக்கல. அவரு அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நிக்கல, கட்சியை கலைச்சு விட்டாரு. எங்க போவாரு கட்சி நடத்துறதுக்கு? யார் இருக்கா தொண்டா அவர்கிட்ட? இந்த செயற்குழு உறுப்பினர் அது எதுவும் சொல்லிட்டு அது ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அவங்கள தவிர வேற யார் இருக்கா அவர்கிட்ட? அதுல இந்த வேலுமணியெல்லாம் ஏதோ வேற கட்சிக்கு போயிட்டதா சொல்றாங்க. வேலுமணியெல்லாம் வெளிப்பட்ட ஒரு கதி என்ன வருது? ஃபைனான்சியர் அவர் தான். ஓ, வேற கட்சிக்கே போயிட்டாரா சார்? கட்சிக்கு போல அவரை தானே முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு வேலுமணியை. ஆமா, எடப்பாடிக்கு வந்து கஷ்டகாலமா இருந்தது. வேலுமணி முதலமைச்சர் ஆவார். ஆமா, ஒவ்வொருவரும் வந்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணி உங்களை வாக்குறதுக்கு ஆக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நானே ஆகிக்கிறேன்னு போறாங்க. அவ்வளவுதான். பாஜக அதுக்கு ஒத்துக்குமா சார்? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, அவ்வளவுதான். எதை வச்சு ஆட்டலாமா ஆட்டாக முடிச்சுக்கணும். அவ்வளவு. நன்றி சார்.